போக்குவரத்து விதிமுறையை மீறி கவனக்குறைவாக காரை ஓட்டியதாக உணவு விற்பனையாளர் ஒருவர் மீது ஜோஹர் பாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மே 9ஆம் தேதி காலை 9 மணி அளவில் ஜலான் கெலங் பாத்தா உலுச்சோ சாலையின் 4வது கிலோமீட்டர் வழியாக போக்குவரத்து விதிமுறைக்கு எதிராக பொறுப்பற்ற முறையில் காரை ஓட்டியதாக தம் மீது கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை 26 வயதுடைய ஆடவர் மறுத்து விசாரணை கோரினார். 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 5000 ரிங்கெட் முதல் 15000 ரிங்கெட் வரை அபராதம் விதிக்கப்படும். 1987ஆம் ஆண்டின் போக்குவரத்து சட்டத்தின் 42(1) பிரிவின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவருக்கு 6000 ரிங்கெட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதோடு வழக்கு விசாரணை முடியும் வரை மாதந்தோறும் ஒரு நாள் போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்பதோடு கடப்பிதழை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும்படி மஜிஸ்ட்ரேட் நூர்ஃபாத்தீன் முகமது ஃபாரிட் உத்தரவிட்டார். அவர் மீதான குற்றச்சாட்டு ஜூன் 20ஆம் தேதி மீண்டும் செவிமடுக்கப்படும்.